ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. இந்த வெப்சைட் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முதல்ல உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கான டே, அதுக்கப்புறம் என்ன மந்த்து, அதுக்கப்புறம் என்ன இயர் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகுங்க. ஸோ என்றைக்கு எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கு கீழே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, மார்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்ட் ஏ தமிழில் பார்த்தா எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதேமாரி பார்ட் பியில் எவ்வளோ மதிப்பெண், அதாவது பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி, ஜெண்டர் என்ன, அதேமாரி பிஎஸ்டிஎம்மில் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க, ஸ்பெஷல் கேட்டகரி எத்தனாவது, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு டோட்டல் மதிப்பெண் பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து டோட்டல் மதிப்பெண் இவ்வளோ தாங்க. 300 மதிப்பெண்களுக்கு டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி ரிசல்ட் ஓவரால் ரேங்கை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, எலிஜிபிள் இருக்கும், அதுக்கு ஓவரால் ரேங்க் எவ்வளோ, உங்கள் கம்யூனிட்டிக்கான ரேங்க் எவ்வளோ, அந்த மாதிரி ரேங்க் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதாம ரிசல்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிசல்ட் இந்த மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.